தினமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அப்படி கற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொள்கிற வேதமானது எப்படிப்பட்ட வேதம் என்றால், யோவான் 8ஆம் அதிகாரம் 31 லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதாவது தேவனுடைய வசனம் என்பது ஒரு ஜீவனை கொடுக்கும் ஒரு வசனம், பிழைக்கும்படி கொடுக்கும் ஒரு வசனம். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நாம் மனதில் கொண்ட பிறகு எவ்வாறு வாழ வேண்டும் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருக்கிறது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று எழுதுகிறார். அதாவது வசனத்தை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அவர் கற்றுக் கொடுத்த போதனைகளை நாம் விடாபடியாக இந்த வாழ்க்கையில் நாம் பிராக்டிகலாக அதை காண வேண்டும். அடுத்தபடியாக சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரப்பும்படி நாம் பாடுபட வேண்டும். இது ஒரு ஈஸியான ஒரு லேகுவான விஷயம் கிடையாது. இந்த சுவிசேஷத்தை பரப்பும் போது நிறைய பாடுகள் நம்மை நோக்கி வரும். அதையெல்லாம் எதிர்த்து நாம் கிறிஸ்து எப்படி தன் ஊழியத்தை உலகத்தில் செய்தாரோ அவரையே பின்பற்றி நாம் செய்ய வேண்டும் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் விளக்குகிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதாகும். சரி, இந்த அப்பத்தை புசிப்பது இயேசு கிறிஸ்துவை புசிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவின் மாம்சத்தை அல்லது அப்பத்தை புசிப்பது என்பது அவரை அறிந்து பாவரிக்கை பண்ணி ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது, அவரை புசிப்பதாகும். இந்த இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது இரத்தம் ஒரு சுத்திகரிக்கும் கருவி, நம்முடைய பாவங்களை அது சுத்திகரிக்கும் கருவி. நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அதை அங்கேயே நாம் நின்றுவிடக்கூடாது. அந்த இரத்தத்தால் நம் பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்வினை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதனால அப்பத்தையும் புசித்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். அப்பதான் ரட்சிப்பு ஒரு முழுமையான ரட்சிப்பாகும். மூன்றாவதாக, யார் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கலாம் என்று பார்க்கலாம். எல்லாரும் புசிக்க முடியுமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கலாம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அதே போல் 44ஆம் வசனம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கிறிஸ்துவின் அன்பான திருச்சபை மக்களே, இயேசு கிறிஸ்துவின் அண்டை வரும் மக்கள் எல்லாரும் பிதாவினால் முதலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது ஒரு ஆக்சிடென்டாக அவரை அறியபடி இது நடக்காது. எல்லாரும் பிதாவினால் முதலில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் எழுதலாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இல்லையா என்று. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருந்தாலே அதே ஒரு அடையாளம், பிதாவானவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. அடுத்தபடியாக, பிதாவினால் போதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவண்டே வர முடியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில், எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகள் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று எழுதியிருக்கிறது. அதாவது பிதாவினால் போதிக்கப்பட்ட மக்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் அண்டை வர முடியும். எப்படி பிதா போதிக்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவுடன் சதா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்தில் இங்கே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று. அதாவது பிதாவும் அவரும் ஒன்று. இயேசு கிறிஸ்து கற்பித்த போதனைகள் தான் பிதாவினால் கற்பிக்கப்பட்ட போதனைகள். அந்த கற்பனைகளை நாம் கை கொண்டால்
நாம் பிதாவினால் போதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமா? ஆகையால் ஸ்பர்ஜன் என்ற ஒரு போதகர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர், மிகவும் பிரசித்தி பெற்ற போதகர். நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார், நிறைய பிரசங்கங்களை சொல்லியிருக்கிறார். அவர் கூறுகிறார், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரும் நேரத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் மிகுந்த தாகத்துடன் இயேசு கிறிஸ்துவை அறிய பல நூல்களை வாசித்தும் பைபிளை வாசித்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தற்பெருமையாக அவர் என்ன நினைத்தார் என்றால், இது என் தாகத்தால், நான் என் முயற்சியால் நான் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தேன் என்று. பின்னர் அவர் முதிர்ந்த காலத்தில் அப்பொழுதுதான் அவருக்கு வெளிப்பட்டது, கிறிஸ்துவை அவர் அறிந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிதாவானவர் அவரை அழகாக நடத்தி கொண்டு வந்திருந்தார் என்று அவருக்கு அப்பதான் வெளிப்பட்டது. அதனால் நாம் பிதா நடத்துகிறாரா அல்லது பிதா போதிக்கிறாரா என்று நாம் நினைக்காமல் நம்முடைய கடமையாக வேதத்தை தினமும் வாசித்து தினமும் ஜெபம் செய்து கிறிஸ்துவையே எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை அவர் நம்மை வழிநடத்துவார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து அண்டை வரும் எல்லா மக்களையும் அவர் அரவணைக்கிறாரா, கிறிஸ்துவால் அரவணைக்கிறாரா என்று பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தருவதில்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது எப்பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் எப்பெரிய பாவிகளாக இருந்தாலும் அவர் அரவணைப்பார். நம் மனதில் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நான் மிக பாவி, என்னை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று. அவரிடத்தில் வந்தால் அவருடைய ஒளி நம் பாவங்களை சுத்தரித்து விடும், நம்மை அவர் அரவணைத்து ஏற்றுக்கொள்வார். பழைய பாட்டில் எஸ்தர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ராஜாவை பற்றி பார்க்கலாம். எஸ்தர் 4:11 வசனத்தில் இந்த ராஜா என்ன செய்வாராம், யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா போர் செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. அதாவது ராஜாவின் அறைக்கு அவர் கூட்டாளுடைய யாரும் வரக்கூடாது. அப்படி யாராவது வந்துவிட்டால் அவர் அந்த செங்கோலை அப்படி நீட்டாவிட்டால் உடனே அவர்களை சிரசேதம் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ராஜாவாக அவர் திகழ்ந்தார். ஆனால் நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்துவின் செங்கோல் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கிறது. யார் வேணாலும் வந்து தொட்டு ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளலாம். சரி, அடுத்தபடியாக இந்த ஜீவ அப்பத்தின் பயன்களை பார்க்கலாம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இந்த உலக பிரகாரமான ஜீவனுக்காக, ஜீவனுக்கு தேவையான பாதுகாப்பு, உணவு, உடை, இது எல்லாமே அருள்வது நம் நாதர் இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லாமல் மத்தேயு யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 40ஆம் வசனம், 47ஆம் வசனம், 51ஆம் வசனம், 54ஆம் வசனம், 58ஆம் வசனம் ஆகியவைகளில் குறிப்பிட்ட வார்த்தை என்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அருளும், நித்திய ஜீவனை அருளும் நம் நாதர் இயேசு கிறிஸ்து. நித்திய ஜீவனை அருளினால் நாம் எப்பொழுதும் சதா காலமும் அவரோடு பசியும் இல்லாமல் தாகம் இல்லாமல் சதா காலமும் அவரோடு கூட வாழும் அந்த பாக்கியத்தை அவர் நமக்கு அருள்வார். ஆகவே ஜீவ அப்பத்தை பற்றி எந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவானவர் கூறினார், ஜீவ அப்பத்தை எப்படி புசிக்கலாம், ஜீவ அப்பத்தை யார் புசிக்கலாம், ஜீவ அப்பத்தின் பயன்கள் ஆகியவற்றை நான் இப்பொழுது கூறினேன். கிறிஸ்து அழைக்கிறார் அவரை வந்து புசிக்க. நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறீர்களா? இந்த கூட்டத்தில் 3 விதமான கூட்டத்தார் இருக்கலாம். சிலர் அவரை ஏற்கனவே புசித்து விட்டு பின்னர் பின்வாங்கி அவரிடத்திலிருந்து தூரமாக சென்று கொண்டிருக்கலாம். சிலர் இந்த அப்பத்தை எப்படியாவது புசிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கலாம். சிலர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏதோ பார்க்கலாம் என்று யோசிக்கலாம். எல்லாரும் இயேசு அழைக்கிறார், நீங்கள் வந்து